திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊதியூர் அருகே உள்ள செங்கோடம்பாளையம் ஊராட்சியில் குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்ய ஊராட்சி நிர்வாகத்திற்கு கையெழுத்து போட வேண்டும் என வார்டு உறுப்பினரை சந்தித்து பொதுமக்கள் கேட்க சென்றுள்ளனர். அப்போது கிராம மக்களை சாதி குறித்து தகாத வார்த்தைகளால் பேசியதாக வார்டு உறுப்பினரின் கணவர் மற்றும் மகன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து ஊதியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் வழக்கு பதியவில்லை என கூறி ஊதியூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை காசிமேடு சிங்காரவேலர் நகரை சேர்ந்த ரித்விகா என்ற திருநங்கை நந்தனம் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி அட்வான்ஸ் சுவாலஜி குரூப்பில் முதல் திருநங்கை மாணவியாக சேர உள்ளார். இந்நிலையில் திருநங்கை மாணவிக்கு கல்லூரி சென்று வர உதவி ஆணையர் மகேந்திரன் மற்றும் ஆய்வாளர் காதர் மீரா ஆகியோர் ஆடைகளை வழங்கினர். மேலும் உதவிகள் தேவைப்பட்டால் கேட்கும்படி காவல்துறை சார்பாக தெரிவித்தனர். சென்னை ராயபுரம் புது காமராஜர் நகரில் உள்ள தொடக்கப்பள்ளியில் இஸ்லாமிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி உதவித்தொகை மற்றும் மாணவ மாணவிகளுக்கு புத்தகம், பென்சில் பாக்ஸ், பேனா, பள்ளிப்பை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராயபுரம் திமுக கிழக்கு பகுதி செயலாளர் ரா செந்தில்குமார் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பாளையம் தெற்கு ஒன்றிய பகுதிகளான புதுப்பாளையம், சமயசங்கிலி, பள்ளிப்பாளையம் ஊராட்சிகள் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்குதல் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி கலந்து கொண்டு அதிமுக கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஆயிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராஜபிள்ளை என்பவருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதியோர் உதவித்தொகைக்கான உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் உத்தரவு வழங்கி சுமார் 10 மாதங்கள் ஆகியும் இதுவரை இவரது வங்கிக் கணக்கில் முதியோர் உதவித்தொகை பணம் செலுத்தப்படவில்லை. இதுகுறித்து ராஜபிள்ளை பலமுறை அதிகாரிகளிடம் கேட்டும் உரிய பதிலளிக்கவில்லை என கூறி மேல் சட்டை இல்லாமல் அரை நிர்வாணத்துடன் நெற்றியில் நாமம் அணிந்தபடி சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.